ஸோ ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆட் அப்படின்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல 0.3 பைசா தான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெலிவரிட்டி. ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது, இல்ல இந்த அக்கௌண்டோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்ல வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்றேன். ஸோ நார்மல் ப்ரோக்கரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. நம்ம கிட்ட மட்டும் தான் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்டோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல ஐபிஓஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஐபிஓ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ கிளிக் பண்ண உடனே இன்னைக்கு ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்க கம்பெனிஸும் அப்கமிங்ல என்னென்ன கம்பெனிஸ் ஐபிஓ வரப்போகுது அப்படிங்கிற அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த கம்பெனிக்கு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, அது அலாட் ஆயிருக்கா இல்லையா, இல்ல ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பக்கத்துல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கான பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து கோல்டு பாண்ட் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சவரின் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ETF அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹோம் பேஜுக்குள்ளேயே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆஞ்சல் ஒன் கம்பெனி சைட்ல இருந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க அப்படின்ட்டு இதுல நம்ம வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர் யாரு, டாப் லூசர் யாரு அப்படின்ட்டு நம்ம இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இதுல 52 வீக் ஹைல யாரு இருக்கா, 52 வீக் லோல யாரு இருக்கா அப்படின்ட்டு இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூஸஸ் அப்படின்னு இருக்கு. மார்க்கெட்ல வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு நியூஸ்ல இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்ஸ்க்கான நியூஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வாட்ச் லிஸ்ட் நியூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல எல்லா கம்பெனிஸோட நியூஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். போர்ட்ஃபோலியோ நியூஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன கம்பெனி இருக்கோ நீங்க ஷேர் ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட நியூஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல எந்தெந்த ஷேர்ஸ் நான் வச்சிருக்கணும் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்க முடியும். ஸோ ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட்ல பிகினர், இன்வெஸ்டர், ட்ரேடர் அப்படின்ட்டு 3 கேட்டகரி இருக்கு. இதுல ஏதாவது நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்குள்ள போய் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வியூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் என்ன இருக்கு, ஸோ நிப்டியோட மூவ்மெண்ட், பேங்க் நிப்டி, இந்தியா விக்ஸ், ஃபின் நிப்டி, மிட் கேப் நிப்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களால வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 days, 1 month, 6 month அப்படின்ட்டு இதோட இப்போ இந்த இடத்துல இதுல நீங்க சேஞ்ச் பண்ணி உங்களால என்னன்ட்டு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வரைக்கும் பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல மார்க்கெட் மூவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெய்னர்ஸ் யார் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு பாத்துக்க முடியும். அதே மாதிரி லூசர்ஸ் யாரு, 52 வீக் ஹை, 52 வீக் லோ, ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் வேல்யூ என்ன இருக்கு, மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம் என்ன இருக்கு அப்படின்ட்டு இது எல்லாமே இதுல நம்ம பாத்துக்கலாம். செக்டர் வைஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஐடி சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டிவான ஷேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வியூ ஆகும். ஸோ அப்படியே நீங்க பேக் வரணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸோ என்னென்ன கேட்டகரியில நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. இதுல ஹை டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எது அதிகமா தராங்க. ஸோ இது சேம் அதே பேஜ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது. இதுல செக்டர் மூவ்மெண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல நீங்க எந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ பர்டிகுலரா இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நான் பாத்தேன் பை அண்ட் செல் நான் இப்ப பாத்துக்கிட்டே இருக்கணும். பட் ஆனா இந்த ஆப்ல நான் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இப்ப நான் ஹோம்ல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஸோ இப்போ நான் இங்க ஏதாவது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சல் ஒன் சைட்ல புதுசா ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்டேட் அப்படின்னா இப்போ மொபைல் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாதி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஆகும். கீழே இருக்க பாதி ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஸ்கிரீன்ல 2 ஸ்கிரீன் இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அது எல்லாமே டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஸோ ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இப்ப நீங்க புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாக் எஸ்ஐபி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரேட் ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேர் இங்க வேணுமோ
ஸோ அந்த ஷேரோட நேம் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் எஸ்எப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இது பத்தி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிடி ஆர்டர், பேஸ்கெட் ஆர்டர், அலர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செட் பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கப்ப ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. இதுல ட்ரேட் 1 அப்படின்னா நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருக்கும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டில் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுல அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்கெட் ஆகும். ஸோ அலர்ட் ஏதாவது நீங்க செட் பண்ணோம் அப்படின்னாலும் அலர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க புதுசா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஆட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் இங்க என்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுல யூபிஐ மூலியமா பண்ணலாம், இல்ல நெட் பேங்கிங் மூலியமா பண்ணலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ QR கோட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு IRED அதோட டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 175 rupees. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் நான் அதே ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் UPI QR கோட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த QR கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இப்போ QR கோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ டைரக்டா நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். டிவிடெண்டா வந்த அமௌண்ட்டை நான் அதே ஷேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஸோ இப்போ கரண்ட் டைம்ல இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 155 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஷேர் இருக்கனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் வந்து இருந்தது. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பே ஃபுல் அமௌண்ட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தான் அப்படின்னா நமக்கு ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இங்க ஆர்டர்ஸ்ல வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே ஓப்பன் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க ஆர்டர் ஏதாவது பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா இதுல ஆர்டர் பெண்டிங்ல இருக்கும். ஸோ ஆர்டர் லிஸ்ட்ல நம்ம ஒரு ஷேர் பை பண்ணிருப்போம், அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாத்துக்கலாம். ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 27 rupees தான் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்கமிங் டேஸ்ல ஏதாவது ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல தனியா நீங்க வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபைலோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ Angel One டிமேட் அக்கௌண்ட்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ Angel One டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆட் அப்படின்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல 0.3 பைசா தான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெலிவரி. ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது, இல்ல இந்த அக்கௌண்டோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்ல வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்றேன். ஸோ நார்மல் ப்ரோக்கரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. நம்ம கிட்ட மட்டும் தான் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்டோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.